சென்னையில் அடுத்தடுத்து 3 என்கவுண்டர்கள். தொடர்ந்து கேட்கும் துப்பாக்கி சத்தம். ஆம்ஸ்ட்ராங் கொலையை தொடர்ந்து அரங்கேறும் ஆபரேஷனில் தற்போது சீசிங் ராஜா. கொலைகள், ஆட்கடத்தல் என 32க்கும் மேற்பட்ட வழக்குகள். A+ குற்றவாளி என முத்திரை குத்தப்பட்ட சீசிங் ராஜா யார்? ஆம்ஸ்ட்ராங் கொலை பின்னணியில் இவரது தொடர்பு என்ன? செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த சாதாரண ராஜா சுமார் 20 வருடங்களுக்கு மேலாகவே குற்ற பின்னணியை கொண்டவர். தற்போது 49 வயதாகும் இவரை காவல்துறையினர் அண்மை வாரங்களாக நீதிமன்ற பிடியாணையை அறிவித்து தேடி வந்தனர். ஆரம்பத்தில் வழிப்பறி குற்றவாளி, சின்ன குற்றங்களில் ஈடுபட்டு வந்த சீசிங் ராஜா. சின்ன குற்றங்களில் ஈடுபட்டு வந்த போதே ராஜா சீசிங் ராஜா என அடைமொழியுடன் அழைக்கப்பட்டவர். ஒரு கட்டத்தில் கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு தொழிலதிபர்களை மிரட்டுவது, ரியல் எஸ்டேட் அதிபர்களை கடத்துவது, கொலை செய்வது, கூலிக்கு கொலை என தொடர்ந்து வந்தவர் படிப்படியாக வளர்ந்து A+ குற்றவாளி லிஸ்டில் காவல்துறையினரால் இணைக்கப்பட்டவர். தாம்பரம், சிட்லப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, சேலையூர், செங்கல்பட்டு, புளியந்தோப்பு, ராஜமங்கலம், அதே போல தென் சென்னை பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் பல்வேறு கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகளும் அவர் மீது பதியப்பட்டுள்ளன. சீசிங் ராஜா மீது 32க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. முக்கியமாக துப்பாக்கி, கத்தி முனையில் தொழிலதிபர்களை கடத்தி சென்று மிரட்டி லாட்டான பணத்தை பறித்து கொண்டு விரட்டி விடுவது சீசிங் ராஜாவின் பாணி என்கிறார்கள். ராஜாவை போலீசார் தூக்கும் போதெல்லாம் நவீன ரக துப்பாக்கிகள் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. தற்போதும் அவர் துப்பாக்கியால் காவல்துறையினரை நோக்கி 2 முறை சுட்டதாகவும் போலீசார் பதிவு செய்கின்றனர். சரி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவருக்கு என்ன தொடர்பு? கடந்த ஜூலை 5ஆம் தேதி தமிழகத்தின் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கொடூரமாக வீட்டின் அருகாமையிலேயே கொலை செய்யப்பட்டார். அந்த கட்சியின் மாயாவதியே நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி சென்ற நிலையில் இது குறித்து தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். விசாரணை போலீசாரால் முடுக்கிவிடப்பட்டது. பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, அவரது கூட்டாளிகள் திருவேங்கடம் உட்பட 8 பேர் முதலில் கைது செய்யப்பட்டனர். அப்போது பொன்னை பாலு வாக்குமூலத்தில் சில விஷயத்தை கக்கி விட்டதாக தெரிகிறது. சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக உள்ள ரவுடி நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தாமன் என திமுக, அதிமுக, பாஜக, தமாக கட்சிகளை சேர்ந்தவர்கள், ரவுடிகள், வழக்கறிஞர்கள் என இந்த வழக்கில் 27 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்குகளில் சீசிங் ராஜாவின் நெருங்கிய கூட்டாளிகள் எனப்படும் சஜித், பிரபல ரவுடி புதூர் அப்பு உள்ளிட்டோர் டெல்லி உள்ளிட்ட இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தீவிரமாக தேடப்பட்டு வந்தவர் சீசிங் ராஜா ஆந்திராவின் கடப்பாவில் இருப்பது அறிந்து விடுதி ஒன்றில் தங்கியிருந்த அவரை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து வருகிறது. சென்னை ECR பகுதி அருகே உள்ள பக்கிங்ஹாம் அருகே அவரை அழைத்து வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் குறித்து விசாரித்துக் கொண்டிருந்த போது சீசிங் ராஜா திடீரென துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி சுட்டதாக கூறுகிறார்கள். போலீசார் தப்பிய நிலையில் காவல்துறை வாகனத்தில் 2 ரவுண்டு சுடப்பட்ட நிலையில் போலீசார் தற்காப்புக்காக சீசிங் ராஜாவை நோக்கி சுட வேண்டியதாகிறது. இதில் நெஞ்சு மற்றும் வயிறுக்கு மேல் பகுதியில் காயமடைந்த சீசிங் ராஜாவின் கதை 20 ஆண்டுகளுக்கு மேலான ரவுடி வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பதுங்கியிருக்கும் ரவுடிகள் குறித்த விசாரணை போலீசாரின் டேபிளில் இருப்பதாக கூறப்படுகிறது. முக்கிய ரவுடிகள் தொடர்ந்து களையெடுக்கப்படுவார்கள் என்றும் போலீசார் வட்டாரத்தில் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.